ஹலோ, ஐபிஎல் மேனேஜ்மெண்ட்டா? சார் நான் ராஜ்பிரியன் பேசுகிறேன். ராஜ்பிரியனா யாரா? சார் நான் சிஎஸ்கேக்கு ரொம்ப வேண்டப்படுறேன் சார். ஒரு முக்கியமான நியூஸ் சொல்லணும் சார். ஆல்ரெடி நாங்கள் வந்து கடப்பாறையை மடர்னு போட்டு அடிச்சிட்டோம். அந்த வெறியில் வந்து பஞ்சாப் கூட எங்களுக்கு நடக்கிற மேட்ச் இருக்குல்ல சார், அதில் வந்து கள்ளக்குண்டு இருக்கிறதா மிரட்டல் வந்துருக்கு சார். ஸோ அந்த பஞ்சாப் கூட நடக்கிற மேட்ச் மட்டும் கொஞ்சம் தடுத்துருங்க சார். 2 மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன் பஞ்சாப் கூட, அதை நிறுத்திங்க சார். வேணாம் சார், ப்ளீஸ் சார். பஞ்சாப் கூட மேட்ச் எங்களுக்கு வேணாம் சார். அதை வந்து கொல்கத்தா கூட மாற்றி விட்டுருங்களேன். ஏன்னா அவங்களோட பிளான் பஞ்சாப் கூட விளாடும் போதே அவங்க கல்லவுட்டரிவேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து கொல்கத்தா கூட மாற்றினா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது சார். ஆமாம் சார், கொல்கத்தா கூட மாற்றிக்கோங்க சார். ஆமாம் சார், பஞ்சாப் கூட மேட்சே வேணாம் சார். ஐயோ, பஞ்சாப் கூட அது டேட்டு மாற்றலாம், அதெல்லாம் வேணாம் சார். அதெல்லாம் வேணாம் சார். பஞ்சாப் கூட வேணாங்கிறேன். பஞ்சாப் கூட வேணாம் இல்லை? பஞ்சாப் நல்லா விளாட்றாங்க சார். பட் ஆனால் நம்ம கூட மேட்ச் இந்த வருஷம் வேணாம் சார். ஆமாம் ஆமாம், பஞ்சாப் வச்சுருங்க. ராஜஸ்தானையும் கூட தடுக்க பாருங்கள் சார். அதில் கூட இந்த மும்பைக்காரங்க வந்து உள்ளே வந்து கல்ல விட்டுறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் சார், எனக்காக கொஞ்சம் பாருங்கள் சார். நான் வேணால் மேனேஜ்மெண்ட்டை பேசுவேன் சார். ஆமாம், சிஎஸ்கே டீம் கூட பேசுவேன். இது அவங்களுக்கும் ஆபத்து சார். பிளேயர் மேலே எதுவும் கல்ல விட்டு இருந்துட்டாங்கன்னா போச்சு சார், அதுக்காக சொல்கிறேன். ஆமாம் ஆமாம், பார்த்து இன்னைக்கு பார்த்தேன் சார். 263 ரன்னை வந்து பீட் பண்ணிட்டாங்க. ஆமாம் சார், பார்த்தேன். ஆமாம் சார், ஆமாம் சார், ஆமாம். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் சார். ஆமாம், பஞ்சாப் கூட இந்த இயரில் எங்களுக்கு மேட்ச் வேணாம் சார். ஆமாம், 4 பாயிண்ட் லாஸ் ஆகி போவோம். வேணாம் சார். ஆமாம் சார், அப்படியே சார். ஓகே சார்.